Taste the Daily. கோபிநாதன் சார் உங்ககிட்ட இருந்தே வரேன். அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு திமுகனுடைய எண்ணம் தவிடுபொடியாக இருக்கு அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அரண்டு போயிருக்கிறது மட்டுமில்லாமல் மிரண்டும் போயிருக்கிறது. அதனால் நீங்கள் ஒன்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2021க்கு முன்பாக இந்த எஸ்ஐஆர் நடந்திருந்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்காது. நீங்கள் அந்த கணக்கில் 21 தேர்தல் கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 37% வாங்கியிருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 34% வாங்கியிருந்தார். 3% தான் வித்தியாசம். திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் 1,73 லட்சம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் 1,53 லட்சம். 20 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அந்த 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம் எப்படி வந்தது என்று பார்த்தா இன்னைக்கு கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அதனால தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தோம். நீங்கள் நாங்கள் இடைத்தேர்தலில் ஈரோட்டு இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது அன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த தேர்தலில் ஏறக்குறைய 50,000 வாக்குகள் போலியான வாக்குகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 50,000 போலியான வாக்குகள் இருந்தால் அப்புறம் அந்த போலியான வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களால் வெற்றி பெறுவார்கள். அதனால் அந்த போலியான வாக்காளர்கள் நீக்க வேண்டும் என்று அப்பொழுதே நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்தோம். ஸோ அப்போ இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த 50,000 சேர்த்து தான். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை தேர்தலை எப்படி சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் போலி வாக்காளர்களை நம்பி தான் அவங்க சந்திச்சிருக்காங்க. நீங்கள் அதில் இன்னும் குறிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொளத்தூரில் 37% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், போலியான வாக்காளர்கள். நீங்கள் இதில் சேப்பாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 38% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா எப்படி கொளத்தூரில் மட்டும் ஏறக்குறைய 60,000 வாக்காளர்கள் போலியான வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். சேப்பாக்கில் நீங்கள் 62,000 போலியான வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. மாவட்டத்திலுமே இப்படி போலியான வாக்காளர்கள்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில பெரும் அளவு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஆனா எஸ்ஐஆரை தொடர்ந்து எதிர்த்துட்டு வந்த திமுக ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்லையே இந்த பணிகள் முடிஞ்ச பிறகு. அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான். அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இது எப்படியாவது தடுத்து நிறுத்தி விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இருந்தாங்க. இப்போ இனிமேல் என்ன ஆரம்பிப்பாங்கன்னா பல பேருடைய உண்மையான வாக்காளர்களுடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பாங்க. ஸோ அவர்களுக்கு என்னன்னா இதுக்கு மேலதான் ரியாக்ஷன் வரும்னு சொல்றேன். ஆமா, இவங்க அதுதான் இப்போ செய்வாங்க. அவங்க என்ன இதை எப்படியாவது நின்று விடும். நான் ஏதாவது போராட்டங்கள் நடத்தினாங்க, வழக்கு போட்டாங்க. வழக்கிலையும் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. அது தேர்தல் ஆணையம் அதனுடைய வேலை. தேர்தல் ஆணையம் தான் இது நடத்த முடியுமா நடத்த முடியாதா என்பதை தீர்மானிக்க வேண்டியது. அவங்க தீர்மானிச்சிட்டாங்க எஸ்ஐஆர் எங்களால் சிறப்பாக நடத்த முடியும், எங்களுக்கு பிப்ரவரிக்குள்ளே நாங்கள் மொத்த வாக்காளர் லிஸ்ட்டையும் எங்களால் கொடுத்து விட முடியும், அவர்களுக்கு தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட மாட்டார்கள், தகுதியற்றவர்கள் நீக்கப்படுவார்கள், அவர்கள் நீக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும், ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 நாட்கள் போய் நாங்கள் விசாரிப்போம் என்று எல்லா விவரத்தையும் கொடுத்த பிறகு நீதிமன்றமே என்ன சொல்லுச்சுன்னா இதனால் எந்தவித பாதிப்பும் வராது, அதனால் உண்மையான வாக்காளர்கள் நிச்சயமாக அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட இவர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதனால என்ன பொருள் அப்படின்னு சொன்னா போலியான வாக்காளர்களை நம்பி தான் இவங்க தேர்தலை இதுவரைக்கும் சந்திச்சிருக்காங்க. நீங்க எல்லா தேர்தலையும் நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க ராயபுரத்தில் கடந்த தேர்தல் 2021 ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அப்பொழுது ஒரு கையும் களவுமாக ஒரு போலியான வாக்காளர் பிடிக்கிறார், இவரை பிடிக்கிறாருங்க. அவனுடைய கையில இந்த மைய அழிக்கிற மருந்து இருக்கிறது. அவனுடைய பாக்கெட்ல இறந்து போனவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் இருக்கு, வாக்காளர்களுடைய லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு போய் அவர் போலீஸ்கிட்ட கொடுக்கிறார், காவல்துறையில கொடுக்கிறாரு. இவ்வளவு தேர்தல் இருக்கு, இந்த வாக்குகளை போடுவதற்காக அவன் வந்திருக்கிறான், அவன் போட்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் அந்த மருந்து வேற இருக்கிறது, அந்த திரவம் இருக்கிறது, அதை போட்டு அவன் அழிச்சிடுவான் மழியை என்று சொன்ன பிறகும் அவன் மேலே வழக்க போடாமல் ஜெயக்குமார் மேலே வழக்க போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் போலியான வாக்காளர்கள் வைத்துதான், போலியான ஓட்டர்களை வைத்து தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை தடுக்க முயற்சிக்கிறாரு, அதை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்று தான் அவங்க அந்த அன்றைக்கி வேலை செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கு என்னன்னா நீ சரியாக
தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பணியை செய்து ஏறக்குறைய 97 லட்சம் வாக்காளர்கள் போலியான வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் 30 லட்சம் இறந்தவர்களுடைய பெயரில் இருந்திருக்கிறது. ஸோ 60 லட்சம் பேர்கள் டபுள் என்ட்ரி போலியானவர்கள். ஸோ இது தவிராம ஆளே இல்லாத அப்படின்னவர்கள் ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இப்படி 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவைகளை வைத்து நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்திருந்தவருடைய கனவு இன்றைக்கு தூள் தூளாகி இருக்கிறது. அதுதான் அவர் சொல்றாரு. இப்போ இந்த கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதே வந்து திமுகவிற்கு தோல்விதான் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? நிச்சயமாக நீ எதற்காக எதுக்குறாங்க? நீங்க இந்த தேர்தல் சரியாக நடக்க வேண்டும். என்னன்னா தேர்தல் ஆணையம் என்பது அடிப்படை நோக்கம் என்று சொன்னா தகுதியானவர்கள் வாக்களிக்க வேண்டும், தகுதியற்றவர்கள் வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஸோ இதற்காக தான் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. இது கான்ஸ்டிடியூஷனல், இட் ஹஸ் பீன் கிரியேட்டட் வித் கான்ஸ்டிடியூஷன். தே ஹேவ் த அத்தாரிட்டி. ஸோ தே ஹேவ் டு டிசைட் வெதர் ஹூ இஸ் எலிஜிபிள் டு vote and who is not eligible to vote. அப்போ அவங்க தான் அதை பார்ப்பாங்க. ஸோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களால் நாங்கள் சரியாக நாங்கள் பார்த்துட்டோம், அதனால் இதை தேர்தலை இப்போ எஸ்ஐஆர் பண்ணியே தீர வேண்டும் என்று வரும்பொழுது இவங்க எதுக்காக எதுக்குறாங்க? உதாரணத்துக்கு என்ன சொன்னீங்கன்னா, ஒரு வீட்டில் திருடு நடந்துருது, அந்த இடத்துல நிறைய பேரில் இருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸார் என்ன சொல்லுகிறார்கள், இங்கே இருந்தவர்களுடைய கைரேகையெல்லாம் நான் எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் சரியான திருடர்கள் என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் கைரேகையை கொடுக்க முடியாது என்று சொன்னா என்ன பொருள்? திருடை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான பொருள். திருட்டிலிருந்து தான் தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான பொருள். திருடை அவர்கள் தான் திருடி இருக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். அதைத்தான் இவர்கள் செய்தார்கள். அதனால எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்துருச்சு. காரணம் என்னன்னா, எஸ்ஐஆர் பணிக்கு இது போதுமான கால அவகாசம் இல்ல, இன்னும் வந்து நிறைய கால அவகாசம் கொடுத்திருக்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்ல, அதுதான் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த கால அவகாசம் என்பதை நீங்க தீர்மானிக்க வேண்டாம். இட் இஸ் டு பி டிசைடட் ஒன்லி வித் தி எலெக்ஷன் கமிஷன். சோ எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும், என்னால இந்த காலத்துல என்னால செஞ்சு விட முடியாது, எலெக்ஷன் கமிஷன் தான் தீர்மானிக்கணும். சோ அவங்க அதுக்கான ஆர்கனைசேஷன், அவங்க தீர்மானிக்கிறாங்க எங்களை இந்த காலகட்டத்துக்குள்ள எங்களால செய்ய முடியும், அப்படி செய்து எங்களால வரைவு வாக்காளர் திட்டம் எங்களால் கொடுக்க முடியும் என்று சொல்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்னன்னா சரியான ஆட்கள் தேர்தலில் வாக்களிக்கிறாங்களா என்பதுதான் நீங்க பார்க்க வேண்டும். அதனாலதான் நான் என்ன சொன்ன, ஆரம்பத்திலேயே 2021க்கு முன்னாடி இது நடந்திருந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில இருந்திருக்கும். நீங்க போலியான வாக்காளர்களை வைத்து ஏறக்குறைய 20 லட்சம் வாக்காளர்களுக்கும் உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம். சோ அந்த வாக்காளர்கள் எல்லாம் போலியான வாக்காளர்கள். அதனால அதை வைத்துதான் நீங்கள் வெற்றி பெற்று இருக்கிறீர்கள். அதனால் நிச்சயமாக வருகிற 2026ல இந்த வாக்கு எண்ணிக்கையை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதுல எந்தவித நன்றி சார். திரு கோபிநாதன் சார், இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட பயத்தினுடைய விளிம்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2026 தேர்தலுக்கு வாக்குறுதிகளை அமைக்கிறதுக்காக குழுவை அமைச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க திமுக என்று சொன்னார், அதாவது வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், தன்னஞ்சு அறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். உண்மையான ஒரு மனிதனாக இருந்தால் பொய் சொல்லிட்டான்னா அந்த பொய்யே தன்னையே அழித்து விடும் என்று சொல்லுவார். ஆனால் அப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள் 520 வாக்குறுதிகள் நீ சொல்லிட்டு அதுல 20 வாக்குறுதிகள் தான் இதுவரைக்கும் நிறைவேற்றணும்னு நீ சொல்ற. உன்னுடைய கூட்டணி கட்சிக்காரர்களே சொல்றாங்க 95% ஆஃப் இது ப்ராமிசஸ் இஸ் நாட் பீன் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ திரும்பவும் ஒரு குழு போட்டு நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னால் மக்கள் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, என்னங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண், அந்த பெண் சொல்கிறாங்க, நான் வந்து சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருந்தேன், இந்த உதயநிதி பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் இப்போ ஓடுங்க, ஓடி போய் உங்கள் நகையை வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் எனக்கு கடனை தள்ளி போடுவோம், அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாருன்னு கேட்டு அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கொண்டு போயிருக்கேன் என்னுடைய 2 பவுன் தகனையும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன். இப்போ போய் மூக்கிறதுக்கு போனால் உனக்கெல்லாம் அது தகுதி கிடையாது, அதனால் உனக்கெல்லாம் அது தள்ளுபடி பண்ணலை, நீ பணத்தை கட்டுன்றாங்க. நான் எங்கே போய் கட்டுவேன்? நான் தெரியாதனமா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். என்ன இந்த மாதிரி அநியாயமாக ஏமாத்தின அந்த உதயநிதியை இந்த பிரச்சாரத்துக்கு வரது விட மாட்டேன், நான் நிற்க வச்சு கேள்வி கேட்பேன் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறேன். நான் இது உண்மையை சொல்கிறேன், இதற்காக சொல்லலை. ஸோ இப்படி பெண்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள்,
இளைஞர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் என்னங்க நீங்க என்ன சொன்னீங்க? அரசு ஊழியர்கள்ட்ட உங்கள் பழைய பென்ஷன் நாங்கள் கொடுத்துருவோம், அதனால நீங்க எங்களுக்கு வாங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்யணும். அதுதான் சார் என்னுடைய கேள்வி. ஒரு பக்கம் எல்லா துறையிலுமே போராடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தேர்தல் வாக்குறுதிகளை தயார் பண்றதுக்காக குழு அமைச்சிருக்காங்களே, என்ன கணக்கு இதுன்னு எனக்கு அது இப்ப திரும்பவும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, திரும்பவும் ஒரு பொய்யை சொல்லுவோம், திரும்பவும் வாக்குறுதிகளை கொடுப்போம், திரும்பவும் இந்த பொய்யை சொன்னா அவங்க மக்கள் ஏத்துக்குவாங்க, இல்ல மக்கள் ஏமாளிகள், அதனால அவங்கள்ட்ட எதை வேணாலும் நம்ம சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்ற நினைப்புல தான் இப்போ ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு எக்ஸ்பர்ட் எல்லாம் புதுசா பொய்ய சொல்லுவாங்க. இப்ப நாங்க அவ்வளவு முதல்ல நாங்க கொடுக்கல, 2 கோடி பெண்களுக்கு கொடுக்குற, மொத்த பெண்களுக்கும் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, இப்ப நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவாங்க. நீங்க 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாயா கொடுப்போம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவாங்க. இப்படி பொய்யை தயாரிப்பதற்காக இப்போ ஒரு குழு அமைச்சிட்டாங்க. ஆனா மக்கள் இப்படி ரொம்ப விவரமா இருக்காங்க. அதனால இந்த தவளவை நீங்க எத்தனை பொய் சொன்னாலும், அதனால அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்கிறான் வள்ளுவன். வள்ளுவன் என்ன சொல்றான்னா, ஒரு அந்த பெண் அழுகிறாள்ல, அந்த அழுகை உன்னை சும்மா விடாது, நிச்சயமாக உன்னை துடைத்து எரிந்து விடும். அதனால நீ எவ்வளவு பொய்ய சொன்னாலும் நீங்க ஏற்றுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு என்னன்னா, நீங்க பெண்கள்கிட்ட எப்படியெல்லாம் பொய்ய சொல்றாங்க பாருங்க. காந்தி அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீ சொன்ன பொய் என்ன சொன்ன, அதை 150 நாளா நாங்க மாத்துவோம் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்தேன். சோ அதை மக்கள் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 150ன்னு சொன்ன, நீ 50 நாள் தானே கொடுக்குற, என்னன்னு கேட்டோம்னா அதை விட்டுட்டு நீ ஏன் பேரை மாத்தினு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசு எடுத்து போராடுறான். அப்ப மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? இப்ப யாரை ஏமாத்துற வேலை இது? நீ பேரு எந்த பேரா இருந்தா என்ன, எனக்கு 150 நாள் வேலையை கொடு, அட்லீஸ்ட் 100 நாள் வேலையாவது கொடு, அதுதான் கேட்கறாங்க. அதை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. நீ ஏன் பேரை மாத்தின, நீ அந்த பேரை ஏன் மாத்தின, இந்த பேரை மாத்தினு கேட்டா மக்கள் அதனால பழச்சிக்குவாங்களா? அதனால இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகள் இனிமே மக்கள்கிட்ட எடுபடாது. 2026 மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவதற்கு தயாராகி விட்டார்கள். சரி, நன்றி சார்.